வணக்கம். கவிதையின் தலைப்பு உடைந்த கண்ணாடியில் நான். கண்ணாடி உடைந்ததும் தெரிந்தது. எனக்கு இதுவரை நான் தேடிக்கொண்டிருந்தது முழுமையின் முகம் அல்லவென்று. ஆனால் இந்த உடைவில் தான் என் உண்மை உள்ளது. முதல் சில்லு விழுந்த பொழுது இழப்பு என்று நினைத்தேன். இரண்டாம் சில்லு உதிர்ந்த பொழுது தோல்வி என்று நினைத்தேன். மூன்றாம் சில்லு சிதறிய பொழுது நான் நின்றேன். நான் நின்ற அந்த இடத்தில்தான் முதல் முறையாக என் காலடி சத்தம் எனக்கே கேட்டது. இந்த உடைந்த கண்ணாடி சொன்னது, முழுமை என்பது உன்னை மறைக்கும் கண்ணாடி, உடைவு என்பதுதான் உன்னை காட்டும் ஆடி. இப்பொழுது உடைந்த ஒவ்வொரு சில்லும் ஒவ்வொரு காலமாக என் முகத்தில் விழுகிறது. சிறு வயது சில்லில் அப்பாவின் கை, இளமை சில்லில் கனவின் ஓரம், இன்றைய சில்லில் சாம்பல் நிற முடிகள். இவை அனைத்தும் எனக்கானவை. முயற்சி சொன்னது அடுத்த செயலை, முடிவு சொன்னது இலக்கை. ஆனால் இந்த உடைந்த கண்ணாடி சொன்னது, இங்கே நில், இதுதான் நீ, இதுவே உனக்கு போதும். போதும் எனும் சொல்லில் ஒரு கடல் இருக்கிறது. அதில் மூழ்கியவர்களுக்கே கிடைக்கும் ஆழத்தின் அமைதி. இப்பொழுது நான் உடைவை முடிவெனக் கொண்டாடுகிறேன். சில்லுகளை சாதனை என சேகரிக்கிறேன். கண்ணாடி முழுமையாக இருந்த போது காலம் நான் என்னை தேடிக்கொண்டிருந்தேன். இன்று உடைந்த ஒவ்வொரு துண்டிலும் என்னை காண்கிறேன். அதுவே எனக்கு போதும். ஆக்கம். ஆதிசக்திவேல். மிக்க நன்றி.